Welcome back to another vlog. Guys, time பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நம்ம நேராக பாரிஸ் போயிட்டுருக்கோம். டீசல் போடணும், டீசல் சுத்தமாக இல்லை. ஸோ கைஸ், நம்ம டீசல்லாம் போட்டு போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஐடி நகர். ஸோ சிஐடி நகர் தான் இது. மார்னிங் டைமில் எவ்வளோ காலியாக இருக்குது. இது ஒரு 10-8 மணிக்கு மேலே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எறும்பு கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அந்த மாதிரி இருக்கும் டிராஃபிக். ஸோ லெட்ஸ் வி கோ டு வால்டாக்ஸ் ரோட். இப்போ மக்களே, அண்ணா சாலையில் என்ட்ரி ஆகிட்டோம். நந்தனத்தில் இருக்கேன் மக்களே. அண்ணா சாலை நம்ம ஜெமினி பிரிட்ஜ் ஆண்ட ரீச் ஆகிட்டோம். டைமில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக 6 மணி ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு லோடு ஏற்றிட்டு சூளையிலேருந்து வானகரம் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. பட் டிராஃபிக் டைம். கீழ்பாக் ரீச் ஆகிட்டோம். இஞ்சிக்காரை ரீச் ஆகிட்டோம். லைட் டிராஃபிக் இருக்குது, பட் ரொம்ப ஹெவியாக வர டைம் ஆகலை. ஹெவியாக ஆகணுன்னா ஒரு 9-10 மணிக்கு தான் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ நான் இட்ஸ் ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. வாய முடிக்கிறதுக்குள்ளே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், கரும்பாக்கம் எக்ஸிபிஷன் ரீச் ஆகிட்டேன். டிராஃபிக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டிராஃபிக் செம்ம டிராஃபிக். கோயம்பேடு ஃப்ளைஓவர் அண்டர் ரீச் ஆகிட்டோம். வடபழனி அண்ணா நகர் கீழே போகணும். நம்ம மேலே வானகரம், மேலே பூந்தமல்லி, வானகரம், மதுரவாயெல்லாம் மேலே. மதுரவாயல் ரீச் ஆகிட்டோம். இன்னும் இறக்க வேண்டிய இடத்துக்கு 2 கிலோமீட்டர் தான். நம்ம வானகரம் ரீச் ஆகிட்டோம். இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். இறக்கிட்டு பார்க்கலாம். நம்ம 2வது லோடு ஏற்றி வானகரம் ஐயப்பத்தாங்கல்லேருந்து வானகரம் போயிட்டுருக்கோம். வாஷிங் மிஷினும் ஒரு அவன் தான் ஏற்றிருக்காங்க. இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் டோலாண்டை தான் இருக்கும். டோலாண்டை இருந்து அப்படியே இந்த சர்வீஸ் ரோட்டில் ஏறி பைபாஸ் ஏரியா இறக்கிற வேண்டியது தான். பைபாஸில் ஏறிட்டோம். மதுரவாயல் பைபாஸில் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு. அந்த லோடு இறக்கியாச்சு. இப்போ அடுத்த லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். அயனம்பாக்கத்துக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது பிக்கப் லொக்கேஷனுக்கு. தாத்தா தாலி தாத்தா. ஸோ அதை போய் ஏற்றிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி தான் போயிட்டுருக்கோம். லோடெல்லாம் ஏற்றி அம்பத்தூர் ரீச் ஆகிட்டேன். ஏற்றி இறக்குற இடத்துல ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது, நிறைய வண்டிங்க இருந்தது. அதனால் சரி வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இப்போது வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 52 கிலோமீட்டர் இருக்குது கும்மிடிப்பூண்டி நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ போகலாம். அங்கேருந்து ரிட்டன் கிடைக்கிறதாங்க கஷ்டம். ரிட்டனே கிடைக்காது எதுவுமே. சரிப்பா, என்ன பண்ணுறது. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. 26 நிமிஷம் காட்டுது கும்மிடிப்பூண்டிக்கு. இப்போ நம்ம சோழவரம் டோலெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா தேனி. ஸோ மக்களே, அயனம்பாக்கத்துலேருந்து நம்ம கும்மிடிப்பூண்டி ட்ராப் லொக்கேஷனுக்கு நியர்பை ரீச் ஆகிட்டோம். ஸோ இது இறக்கிட்டு செம்ம மழை வேறு. இறக்கிட்டு பார்க்குறேங்க. ஸ்க்ராப்புங்க அன்லோட் பண்ண வந்திருக்குது கண்டெய்னரு. இங்கே இதுக்கு அன்லோட் பண்ணிகிட்ருக்கு. எல்லாமே இங்கேருந்து ஏதோ அயன் ப்ராடக்ட் இது பண்ணுறாங்க. கும்மிடிப்பூண்டியில் செம மழை. இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம லோடெலாம் இறக்கியாச்சு. இப்போ சென்னை பார்த்து போயிட்டுருக்கோம். சென்னை போனால் அந்த சைடு போகணும், அந்த ரோட்டில் ஏறணும். பிரிட்ஜுக்கு அடியில் போயிட்டு நேராக பைபாஸ் பிரிட்ஜு தெரியுதா, பிரிட்ஜுக்கு அடியில் போயிட்டு யூட்டர்ன் எடுத்து போகணும்.
அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. புக் எடுக்க தான் போயிட்டுருக்கேன், புக்கிங் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது பிக்கப் லொக்கேஷன். லோடு ஏற்றியாச்சு. ஜஸ்ட் ட்ராப் லொக்கேஷன் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கைஸ் லோடு இறக்கியாச்சு. திருப்பியும் நம்ம கும்மிடிப்பூண்டி வந்து லோடு ஏற்றிருப்போம். என்ன பண்ணுறது தெரில. ஓகே, லோடு இறக்கியாச்சு. நம்ம இப்போ திருப்பியும் இந்த வே டு சென்னை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நம்மள அப்படியே அங்கேருந்தெல்லாம் வந்து இப்போ திருமுல்ல வாயில் ரீச் ஆகிட்டோம். சிப்கார்டாண்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ திருமுல்ல வாயிலிருந்து எங்கே போகிறோன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறோம். ஸ்ரீபெரும்புத்தூரும் தாண்டி போகணும். இது கிட்டத்தட்ட ஒரு 44 கிலோமீட்டர் இருக்குது. கிளாம்ப் இங்கே தான் ஏற்றிருக்காங்க. ஸோ போகலாம் பொறுமையாக. அப்படியே வந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் ஏறிட்டோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் காட்டுது. இதில் டோல் வேறு இருக்குது. சரி, டோலாண்ட வந்தாச்சு. ரீச் ஆகிட்டோம். பூந்தமல்லி ஃப்ளைஓவர். பூந்தமல்லி இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து பிரிட்ஜு கீழே போனோம். பெங்களூர் பைபாஸில் ஏறி இந்த ஃப்ளைஓவர் ஏறி லெஃப்ட் எடுத்து கீழே போனோம். நியர்பை குன்றத்தூர் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து சர்வீஸ் ரோட்டில் ஏறணும். அப்படியே நம்ம குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் ஏறணும் அதுக்கு அடுத்தது. ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸிட் எடுத்துக்கலாம் சர்வீஸ் ரோட்டுக்கு. ஸோ சர்வீஸ் ரோட்டில் ஏரியாச்சு காய்ஸ். நம்ம குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பைபாஸில் ஏறிட்டோம். மேலேருந்து இறங்கி ஸோ இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. 28 மினிட்ஸ் காட்டுது. நார்மலாக இந்த பைபாஸில் அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது. பார்ப்போம். நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு நியர்பை வந்தாச்சு. பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். நம்மளுக்கு லெஃப்ட் எடுத்து உள்ள ஏறணும். நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் எடுத்து உள்ளே ஏறணும் கைஸ். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. இந்த கம்பெனியில் தான் லோடு இறக்கணும். லோடெல்லாம் இறக்கியாச்சு. கேட்டிலேருந்து வெளியே போகலாம். தலைவலி இருக்குது. இவங்களோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ மகளே, லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி செம பிஸியான டே அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டே டு ஹர்ன் மீ. ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி நாள். இந்த நாள் மாதிரி எல்லாமே நாளும் இருக்குன்னு நான் நம்பலை. இருந்தாலும் தேங்க்ஸ். ஸோ கைஸ், நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறோம். இங்கேருந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும். பொறுமையாக போகலாம். ஃபஸ்ட்டு எங்கேயாவது போய் டீ குடிக்கணும். மெயின் இம்பார்ட்டன்ட். So it's time to wind up. So hope you guys are enjoying today's vlog and see you on next vlog. Till then, bye bye.